ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில பேரால இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருக்க முடியுமான்ற மாதிரியான தாக்கத்தை நம்ம மனசுல ஏற்படுத்தி தாங்க முடியாத வழிகளை கொடுக்கக்கூடிய படம் தான் இது. 1972 வருஷம் 45 பயணிகளோட புறப்பட்ட ஒரு விமானம் எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கி ஒரு பனி பிரதேசத்துல விழுந்துடுது. சுத்திலும் பனி, உரைய வைக்கக்கூடிய குளிர்ல உயிர் வாழ தேவையான எந்த ஹெல்ப்பும் கிடைக்காம, சோறு தண்ணி கூட இல்லாம அந்த பயணிகள் எப்படி சர்வை பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்க படம் தான் 2023 வெளியான சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த படத்துக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த படமானது 1972 காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 2 டீமுக்கு நடுவுல ஏதோ மேட்ச் போயிட்டு இருக்கும். அதுல ரொபோட்டோன்னு ஒருத்தனை பாருங்க, டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாலை பாஸ் பண்றான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் மட்டுமே அந்த பாலை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்படி இந்த மேட்சையும் தோத்துடுறாங்க. இப்ப அந்த டீமோட கேப்டனும் அவனை பிடிச்சி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்டா, எல்லாரும் ஓவரா பேசுறத நிப்பாட்டுங்க, போன தடவை நம்ம மேட்ச் வின் பண்ணதுக்கே நான் தான் காரணம் தெரியுமான்னு திமிரா பேச மத்தவங்களும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல பனி பிரதேசத்தை தாண்டி சில்லின்ற ஊருக்கு தான் இவங்க போலான்னு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோவான நூமா மட்டும் நான் படிக்கணும், மேட்ச் வேற வருதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸும் இவனை விடுற மாதிரி இல்ல, படிப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வேற நம்ம கூட வராங்கன்னு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியா அவனை கன்வின்ஸ் பண்ண அவனும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறான். இப்ப எல்லாரும் ட்ரிப்பு போக ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த பிளைட்ல இந்த டீம் மெம்பர்ஸ் ஒரு 19 பேரு, மத்த பேசஞ்சர்ஸ் ஒரு 21 பேரு, அது போக பிளைட்டோட கேப்டன், ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா 45 பேரோட அந்த பிளைட் புறப்படுது. பிளைட் உள்ள நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஜாலியா டிராவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாம பனிமலைகளுக்கு நடுவுல போயிட்டு இருக்கிறதுனால வானிலை ரொம்பவே மோசமானதா இருக்கு, அதனால எல்லாரும் தயவு செஞ்சு உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு. அப்ப பிளைட்டும் பயங்கரமா ஷேக் ஆக, பனி புயல் அதிகமா இருக்கிறதுனால எதிர்த்த மாதிரி என்ன இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால பேசஞ்சர்ஸும் ரொம்பவே பேனிக் ஆயிடுறாங்க. அந்த பனிப்புயலை தாண்டி பிளைட் வெளியில வந்தா ஒரு பெரிய மலை எதிர்த்த மாதிரி இருக்கு. அதுல மோதாம இருக்கிறதுக்காக கேப்டன் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துல பிளைட் அதுல மோதி ஆக்சிடென்ட் ஆகிட பிளைட்டோட பேக் போர்ஷன் தனியா பிச்சுக்கிட்டு போய் விழுந்துடுது. பேசஞ்சர்ஸ் இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷன் அங்க இருந்து சறுக்கிக்கிட்டே போய் வேற ஒரு இடத்துல விழுந்துடுது. அப்ப அந்த பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அதுல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஒரு கோர விபத்து நடந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் கண்ணை முழிக்கிறான். நடந்த விபத்துல நிறைய பேர் இறந்து போய் கிடக்காங்க. அப்போ ரொபோட்டோ ஒரு சீட்டு கடியில மாட்டிட்டு இருக்க அவனை போய் ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து காப்பாத்துறான். நிறைய பேருக்கு அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமா கிடக்காங்க. அந்த டீம்ல ஒரு மெடிசன் படிக்கிற பையனும் இருக்கான். ஹீரோவோட டீம்மேட் ஒருத்தனுக்கு கால் உடஞ்சு போயிருக்கிறதுனால அவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவனோட காலை பட்டக்குன்னு பிடிச்சி இழுத்து நேராக்க அவன் வலி தாங்க முடியாம கத்துறான். ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இன்னொருத்தவனுக்கு நெஞ்சிலேயே கம்பி குத்தி அதிகமா ரத்தம் வெளியில போயிட்டு இருக்கு. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை நொடி பொழுதுல தலைகீரா மாறி போயிடுச்சு. அப்ப கேப்டன் உயிரோட இருக்கிற விஷயத்த நோட் பண்ணவங்க அவர்கிட்ட போய் ஏதாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா அவரோ வாயில ரத்தம் சொட்ட சொட்ட சாவோட விளிம்புல இருக்காரு. அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர நம்ம ஹீரோவும் அவர் பக்கத்துல போய் காதை வச்சு என்னன்னு கேட்டா, இனிமே உங்களை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இறந்தே போயிடுறாரு மனுஷன். இப்படியே கொஞ்ச நேரத்துல இருட்டி போக கடுமையான குளிர் ஏற்படுது. அந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்த லக்கேஜ் எல்லாம் வச்சு பிளைட்ல இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அந்த குளிர் கண்ட்ரோல் ஆகுற மாதிரியே தெரியல. அப்ப ஒருத்தன் அதுல குளிர் தாங்க முடியாம வழியில என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்திருப்பான். இப்படியே காலையில விடிய அந்த கத்திட்டு இருந்த நபரும் காலையில பொணமாதான் கிடக்காம். இத பார்த்த ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்ப உயிர் கலைச்சவங்களை எல்லாம் மார்ஷலோ அப்படின்ற ஒருத்தன் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இப்ப எல்லாரும் பிளைட்டை விட்டு வெளியில வந்து இறந்தவங்களோட உடல்களை ஒரு பக்கமா வைக்கிறாங்க. அடுத்ததா அவங்க கிட்ட எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்குங்கிறத செக் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 45 பேர்ல 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல பிளைட் பறக்கிற சத்தம் கேட்கவும் சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தா சத்தம் மட்டும் தான் கேக்குதே தவிர அந்த பிளைட்டை இவங்களால பார்க்க முடியல. இப்படியே இன்னைக்கு நாளும் இருட்ட ஆரம்பிக்க மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் வச்சு அடைச்சி அந்த இரவையும் கடத்துறாங்க.
இப்படியே இவங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு 3 நாள் ஆகுது. அப்ப அந்த டீம்ல நானோன்னு ஒருத்தவனுக்கு ரொம்பவே முடியாம இருக்கு. அதனால அவனுக்கு சாப்பிடறதுக்காக பனிக்கட்டியை கொடுக்குறாங்க. அப்ப அவனும் என் தங்கச்சி எங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். ஆமாங்க, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்துதான் அதுல வந்திருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துலதான் தங்கச்சியும் இருக்கா. ஆனா அவ இவனை விட மோசமான நிலைமையில இருக்கா. அப்ப அவனுக்கு சில பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அதுல இவனோட பேரண்ட்ஸ் உன் தங்கச்சியை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க சொன்னதை என்னால காப்பாத்த முடியலையேன்னு தன்னோட தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சு அதுல இருந்து சொட்டுற தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லக்கேஜ் எல்லாம் வச்சு எமர்ஜென்சி சிம்பிள் மாதிரி உருவாக்குறாங்க. இன்கேஸ் இவங்களை தேடி வர்றவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக. அப்ப மறுபடியும் அங்க பிளைட் பறக்கிற சத்தம் கேட்க இந்த தடவை அந்த பிளைட்டை இவங்களால பார்க்கவும் முடியுது. நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறாங்க. அந்த பிளைட்டும் அங்கிருந்து கொஞ்ச நேரத்துல போயிடுது. கண்டிப்பா அவங்க நம்மள பாத்துருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல நம்மள வந்து காப்பாத்திடுவாங்கன்ட்டு ரொம்பவே நம்பிக்கையா காத்துட்டு இருக்காங்க. ஆனா பல மணி நேரம் ஆயிடுச்சு, எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு வந்து சேரவே இல்லை. அதனால நம்பிக்கை இழந்த ஒருத்தனும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நாம இங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான்னு புலம்ப. மார்ஷலோ தான் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாம இரு, நம்பிக்கையா இருக்கிறவங்களையும் நீ டிமோட்டிவேட் பண்ணாதன்னு சத்தம் போடுறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா அந்த பிளைட்டோட பேக் போர்ஷன் தனியா போய் ஒரு இடத்துல விழுந்திருக்கும் இல்லையா, அதுல கண்டிப்பா பேட்டரி அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கண்டுபிடிச்சி ரேடியோ சிக்னல்ல கனெக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க பார்க்கலான்னு சொல்ல சரின்னு அந்த பேக் போர்ஷனை தேடி 4 பேர் போறாங்க. அப்ப அவங்க அந்த மலையை ஏறுறத வைட் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க பாருங்க, நமக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமும் மிச்சம் உள்ள அந்த பிளைட்டோட பார்ட்டை இவங்களால பார்க்கவே முடியல. அப்ப அந்த இடத்துல பனிச்சரிவு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிய இவங்க அங்க இருந்தா சேஃப் கிடையாதுன்னு திரும்பவும் பிளைட்டுக்கே வந்துடுறாங்க. இப்படியே இங்க வந்து மாட்டி 6 நாள் ஆகிடுது. பசி எல்லாரையும் வாட்டி வதைக்க என்ன பண்றதுன்னே தெரியாம பிளைட்ல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் பேச்சு சாப்பிடுறாங்க. இன்னொருத்தன் அவனோட பிஞ்சு போன சதையவே லைட்டா சாப்பிட்டு பாக்குறான். இப்ப வெளியில 2 பேர் பேசிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் நான் உயிர் வாழணும்னா வெளியில இருக்கிற பிணங்களை கூட சாப்பிட ரெடியா இருக்குன்னு சொல்றான். மறுபடியும் இருட்டி போக உள்ள எல்லாரையும் காட்டுறாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு மார்ஷலாவை பார்த்து ஒருத்தன் கேட்க அதுக்கு நாண்டோ சொல்றான், நமக்கான சாப்பாடு வெளியில இருக்குன்னு. மார்ஷலாவும் உங்களுக்கு எல்லாம் இன்னும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, வெளியில இறந்து போய் கிடக்குறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும், அவங்கள சாப்பிடலான்னு எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு திட்டுறான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்லைன்றதுனால சில பேர் அதுக்கு ஒத்துக்க, இன்னும் சில பேர் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ஒத்துக்கிட்டவங்க கூட மனசு இல்லாம வேண்டான்னு விட்டுடுறாங்க. இப்போ 8வது நாளும் ஆகுது. எதையாவது சாப்பிட்டாதான் இவங்க உயிரோட இருப்பாங்க இல்லையா, அதனால என்னத்தை சாப்பிடுறதுனே தெரியாம ஷூ லேசு சிகரெட்டுன்னு கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இந்த நிலைமைய பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமா இருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே சில பேர் அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் ரொம்பவே பாரமா இருக்கு. அன்னைய நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம பாவம் அந்த நாண்டாவோட தங்கச்சும் இறந்தே போயிடுறா. இப்போ 9வது நாளும் ஆகிடுது. ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலைய இன்னும் கடுமையாக்குற மாதிரி வெளியில இடியும் மின்னலுமா இருக்க. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், ஒருவேளை நான் இந்த இடத்துலயே இறந்து போயிட்டேன்னா நீங்கெல்லாம் தாராளமா என்ன சாப்பிடலான்னு சொல்ல அதுக்கு ஆதரவு தர மாதிரி இன்னும் சிலரும் மாத்தி ஆமா என்னையும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அப்போ வெளியில இறந்து போய் கிடக்குறவங்க உயிரோட இருந்திருந்தாலும் ஒரு வேளை இப்படிதான் சொல்லியிருப்பாங்களோன்னு முடிவு பண்ணி வெளியில போய் எல்லாரும் அந்த டெட் பாடிஸ பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, மெர்சலோ அப்புறம் ஒரு கப்பல்னு சில பேர் மட்டும் மனசு இல்லாம உள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு தடவை அந்த கறிகளை சாப்பிட்டதால அது வழக்கமாயிடுது. அதனால அதுல ஒரு 3 பேர் மட்டும் கறிகளை கட் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யார சாப்பிடுறோன்றது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும், தெரிஞ்சா ரொம்பவே வேதனைப்படுவாங்க இல்லையா, அதனால அந்த 3 பேர் மட்டுமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் சில லக்கேஜஸ் எல்லாம் சிதறி கிடக்கும். அதுல உள்ள பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ரேடியோவும் கிடைக்குது. அதை ஒருத்தன் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க உள்ள ஹீரோவும் எதுவும் சாப்பிடாம இருக்கான் இல்லையா, அதனால பனிக்கட்டிக்குள்ள அந்த கறியை வச்சு நீ இப்படியே இருந்தா செத்துடுவன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் சாப்பிட கொடுக்குறான். ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ அதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப வெளியில இருக்கிறவங்களாம் அழுது புலம்புற சத்தம் கேக்குது. ஹீரோவும் வெளியில வந்து என்னாச்சுன்னு பார்த்தா இவங்க எடுத்த ரேடியோவை எப்படியோ சரி பண்ணிருப்பாங்க போல. அதுல வந்து நியூஸ கேட்டுதான் எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நியூஸ் அதுல வந்துச்சுன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 10 நாள் ஆகியும் இவங்களை கண்டுபிடிக்க முடியாததால இவங்களை தேடுற முயற்சிய கவர்மெண்டே கைவிட்டுடுச்சான். அது மட்டும் இல்லாம பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதால ஒருவேளை அவங்கள தேடணும்னா கூட பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் தான் தேடணும்னு சொல்றாங்க.
இது வரைக்கும் இந்த மாதிரி 33 ஃபிளைட் காணாம போயிருக்கிறதாவும் அதுல ஒருத்தவங்களை கூட இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லைன்ற மாதிரியும் ரேடியோல சொல்றாங்க. இந்த நியூஸ கேட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம இறந்தவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மெர்ஷலோவே இனிமே நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, இப்போதைக்கு நாம இந்த கறிகளை சாப்பிட்டுதான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கோம்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் மறுபடியும் பிளைட்டோட பேக் போர்ஷனை தேடணும்னு இன்னும் 2 பேரை அவன் கூட சேர்த்துக்கிட்டு போறான். மலையை ஏறிதான் அந்த பக்கம் போகணும் இல்லையா, அதனால மலையை ஏறி மேல போக போக கீழே இருந்ததை விட பல மடங்கு டெம்பரேச்சர் லோவா இருக்கு. இவங்க போற பாதையில பிளைட் கிராஷ் ஆகும் போது செதறி போன இன்னும் 3 பேரோட டெட் பாடிஸும் கிடைக்குது. வேற எதுவும் இவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கிடைக்கல. அப்படியே இருட்டி போனதுனால அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப பொழுதும் விடியுது. எப்படியும் குளிர்ல உறைஞ்சு போய் இறந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா குளிர்ல காலெல்லாம் மறந்து போனதுனால அவங்களால நடக்க முடியல. அப்ப அங்க இருந்த பிளைட்டோட தகரத்துல உட்காந்துக்கிட்டு சறுக்கிக்கிட்டே கீழே வந்து சேர்றாங்க. இப்போ வந்தவங்க கிட்ட எல்லா பக்கமும் நல்லா தேடி பாத்தீங்களா, எங்கேயாச்சும் அந்த பேக் போர்ஷன் கிடந்துச்சான்னு நேண்டோ கேட்டா ஹீரோவும் இல்லன்றான். மலையோட பின்னாடி பக்கம் தேடி பாத்தீங்களான்னு கேட்டா அதுக்கும் இல்லன்னு சொல்றான். அப்படின்னா மிச்சம் இருக்கிற பேக் போர்ஷன் அங்கதான் கிடக்குன்னு நேண்டோ சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட ஒரு சின்ன கறி துண்டை கொடுத்து சாப்பிட சொல்றான். நீண்ட யோசனைக்கு அப்புறமா வேற வழி இல்லாம ஹீரோவும் மருந்து மாதிரி அதை முழுங்கிடுறான். இன்னையோட 17 நாள் ஆகுது இவங்க இங்க வந்து மாட்டி. அப்ப இப்படியே இருந்தா மட்டும் நாமெல்லாம் பொழைக்க போறது இல்ல, அதனால இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு இந்த இடத்துல இருந்து உயிர் படைச்சு வெளியில போனா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் நான் வெளியில போனா ஃபர்ஸ்ட் மூக்க பிடிக்க நல்லா சாப்பிடுவேன்னு சொல்றான். இன்னொருத்தன் என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்றான். இன்னொருத்தனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும்னு சொல்றான். இப்படியே எல்லாரும் கவலைய மறந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவன் கண்ணு பட்டுச்சோ கண் இமைக்கிற நேரத்துல ஒரு பெரிய பனி புயல் வந்து அப்படியே இவங்க எல்லாரையும் பனியால மூடிடுது பாருங்க. இருக்க இருக்க எவ்வளவு வேதனையை தான் இவங்களும் தாங்குவாங்கன்னே தெரியல. கண்ணு முழிச்சவங்களாம் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்தி வெளியில இழுத்துட்டு போலான்னு பார்த்தா திரும்பவும் பனிச்சரிவு ஏற்பட்டு இருக்கிற நிலைமைய இன்னுமே சிக்கலாக்கிடுது. இதுலயே கிட்டத்தட்ட 8 பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல பாவம் நம்ம மெர்ஷலோவும் ஒரு ஆளு. இப்ப எல்லாரும் ஃபிளைட் குள்ளதான் மாட்டிட்டு இருக்காங்க. வெளியில நிலைமை சீராகிற வரைக்கும் அவங்க உள்ளதான் இருந்தாகணும். நடந்த கலவரத்துல கரியெல்லாம் 3 பேர் சேர்ந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இறந்து போயிடுறதுனால ரொபோட்டோ தான் இனிமே அந்த வேலைய நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு முன் வரான். இவங்களால வெளியில போக முடியாததால உள்ள இப்போ இறந்து போய் கிடக்குறவங்களோட மாமிசத்தை தான் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ 18 நாள் ஆயிடுச்சு. 4 நாளா வேற பிளைட் குள்ளேயே மாட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த ஹீரோவும் பிளைட்டோட ஜன்னல் கண்ணாடிய உடைக்க ட்ரை பண்ணி அந்த கண்ணாடியை அவன் காலிலேயே குத்தி கிழிச்சிடுது. இருந்தாலும் ஒரு வழியா அதை உடைச்சிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரோட முகத்திலயும் சந்தோஷமே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட மரணத்தை டச் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அதான். அடுத்ததா பனியில புதஞ்சி இருக்கிற பிளைட்டை தோண்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு காலில் கண்ணாடி குத்தி கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஆனா அந்த விஷயத்த எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிடுறான். இப்ப அந்த பிளைட்டோட பேக் போர்ஷனை தேடணும்னு யோசிக்க இப்போதைக்கு வேணாம், பனிப்பொழிவு குறைஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்படியே இவங்க 34வது நாளா இங்க இருக்காங்க. இந்த டீம்ல நிறைய பேருக்கு காயம் பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த டீம்ல ஒரு மெடிக்கல் பர்சன் இருந்திருப்பான் இல்லையா, அவன் ரொபோட்டோவை பார்த்து இங்க இருக்கிறதுலயே நீ தான் நல்லா ஓடுவ, சோ உன்னாலதான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும், அதனால நீ தான் அந்த பிளைட்டோட பேக் போர்ஷனை தேடி போகணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ, ரொபோட்டோ, நாண்டோ அப்புறம் இன்னொருத்தனும் சேர்ந்து 4 பேர் அதை தேடி போக ஹீரோ இன்ஃபெக்ஷன் ஆன காலோட நடக்க முடியாம கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த ரொபோட்டோவும் உனக்கு அடிப்பட்ட விஷயத்த ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்ச, இனிமே உன்னால நடக்க முடியாது, சோ வா உன்னை நாங்க கொண்டு போய் கீழே விட்டுட்டு வரோம்னு சொல்ல ஹீரோவும் வேண்டாம் நீங்க கிளம்புங்க நானே கீழே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபிளைட்டுக்கே வந்து சேர்ந்துடுறான். இப்ப இங்க இருந்து போனவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற விஷயம் தெரியல. இருந்தாலும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க. காலையில விடிஞ்சு ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா நாண்டோ முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். இவனும் போன விஷயம் என்னாச்சு, பேக் போர்ஷனை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா ஆமா நாங்க அதை பார்த்துட்டோம், நீ சொன்ன மாதிரியே அதுல பேட்டரி இருந்துச்சு, அதோட கொஞ்சம் லக்கேஜஸ், வைன் பாட்டில், குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட்டும் இருந்துச்சுன்னு சொல்றான். பேட்டரி ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால அதை இவங்களால தூக்கிட்டு வர முடியலையா, அதனால இங்க இருக்கிற ரேடியோவை நாம அங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். அதனால இங்க இருந்து சில தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் திரும்பவும் அங்க போறாங்க.
அப்ப இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கறிகளும் தீர்ந்து போக மீதமுள்ள எலும்புகளை எல்லாம் சாப்பிட்டு பசிய போக்கிட்டு இருக்காங்க. நாளாக நாளாக ஹீரோக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அப்ப அவன் ஃப்ரெண்டும் பக்கத்துல உட்காந்து ஆறுதலா பேசி அவனுக்கு சாப்பிட கொடுக்கறான். ஆனா ஹீரோ வேண்டான்னு சொல்லி அதை மறுத்துடுறான். ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு உயிர் வாழ ஆசையே இல்லையான்னு கேட்க அப்பதான் ஹீரோ மனசு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு 24 வயசுதான் ஆகுது, எனக்கு எப்படி என்னோட உயிர் மேல ஆசை இல்லாம போகும், என்னோட வாழ்க்கையை நினைச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் தெரியுமான்னு ரொம்பவே பிரேக் ஆகி பேசிட்டு இருக்கான். அப்ப ரேடியோவை கனெக்ட் பண்ண போனவங்களால அதை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கனெக்ட் பண்ண முடியல, அது புகஞ்சு போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் கிடைச்சிருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வெக்ஸ் ஆகி போய் திரும்பவும் கீழேயே வந்துடுறாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஜாக்கெட்டை வச்சு குளிர்கான பேக்கை ரெடி பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னையோட அவங்க இங்க மாட்டி 54 நாள் ஆகுது. அப்ப ரேடியோல திரும்பவும் இவங்கள கவர்மெண்ட் தேடுறதா அனௌன்ஸ்மெண்ட் வர அதை கேட்டு எல்லாரும் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க தலைக்கு மேல ஃபிளைட் பறக்கும் போதே இவங்களை கண்டுபிடிக்க முடியல, இந்த லட்சணத்துல மறுபடியும் தேட போறாங்களான்ற ஆதங்கம் தான். இந்த சமயத்துல ஹீரோவும் மத்தவங்க கிட்ட இன்னும் நான் எவ்வளவு நேரம் தாங்குவேன்னு தெரியல, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா என்னையும் நீங்க தாராளமா சாப்பிடலான்னு சொல்றான். இப்படியே மறுநாளும் விடியுது. ஹீரோ சொன்ன மாதிரியே அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. கடைசி வரையும் இவன் இருப்பான்னு நினைச்ச இடத்துல அதுவுமே பொய்யாயிடுது. அப்ப ரொபோட்டோ ஒரு முடிவு எடுக்கிறான், இங்கேயே உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு. ஹீரோவோட மாமிசத்தை ஒரு பைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு 3 பேரு சேர்ந்து எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போய் பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கான்னு பார்க்க கிளம்புறாங்க. இந்த விஷயம் அவ்வளவு சுலபமானதா இருக்காதுன்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இங்கேயே இருந்தாலும் இன்னைக்கோ நாளைக்கோன்னு செத்துடுவாங்க, அதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு சாகலாமேன்ற முடிவுல தான் இருக்காங்க. இப்ப ஒரு மலை உச்சிக்கு ஏறி வந்து பாக்குறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பனிமலைகள் தான் இருக்கு. அப்ப நாண்டோ ரொபோட்டோ கிட்ட கண்டிப்பா இதை நம்மளால கடந்து போக முடியாதுன்னு விரக்தியில பேச, ரொபோட்டோ தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த முயற்சியை கைவிட போறதில்லைன்னு உறுதியா இருக்கான். அப்ப நாண்டோவும் சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்றான். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இவங்க இதை கடக்கிறதுக்கு இன்னும் 14-15 நாள் ஆகும் போல. பட் இவங்க ஒரு 7 நாளைக்கான சாப்பாடை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால 3ஆவதா வந்த நபர் உங்க 2 பேருக்கும் இந்த உணவு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி கீழேயே போயிடுறான். இப்ப 2 பேரும் நடக்கிறாங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆச்சுன்னே தெரியல. அதனால இவங்க கொண்டு வந்த கறியும் கெட்டு போயிடுது. அதை சாப்பிட்டதால ஒத்துக்காம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க ஒரு ஆத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. பாருங்க எப்படி இருக்கும், சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி ஆயிடுது. அதனால ஆசை தீர அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும்போது ஆத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் குதிரையோட வந்து நிக்கிறாரு. அத பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆளுங்க பேசுறது அவருக்கு சரியா புரியாததால ஒரு பேனாவையும் பேப்பரையும் தூக்கி போடுறாரு. அதுல இவங்க விஷயத்தெல்லாம் எழுதி கொடுக்க அவ்வளவுதான் நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அவங்க ரெஸ்கியூ பண்ண ஒரு ராணுவத்தையே இறக்குறாங்க. இப்படியே ஃபைனலா 72 நாளுக்கு அப்புறமா இவங்களை மீட்டுடுறாங்க. 45 பேர்ல கடைசியா 16 பேரை உயிரோட மீட்டுடுறாங்க. அப்ப சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் உண்மையாவே ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ். எப்படியோ இவங்களெல்லாம் காப்பாத்தினாலும் அவங்கெல்லாம் முழுசா குணமடைகிறதுக்கு சில காலங்கள் ஆச்சு. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரியே எத்தனை பேர் அழுதிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.